சார் இன்றைக்கி சூர்யா சாரோட பிறந்த நாள் இன்றைக்கி 51வது பிறந்த நாள். அதுக்காக நம்ம வந்து வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது தான் ஸ்கூல் கிட்ட தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து வெளியில் கிரவுண்டில் வச்சு தான் கொடுக்குறோம், ஸ்கூலில் உள்ளேயோ நம்ம கிளாஸ்லேயும் கொடுக்கல. இல்லை நாங்கள் 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், வருஷம் பண்ணுறது தான், புதுசாலாம் பண்ணல. ஏன்னா இத்தனை தான் வருஷம் நம்ம கொடுத்துட்டு எல்லாருமே நிறைய பேர் கொண்டாந்து எதுக்குமே நாங்கள் கேட்டதே இல்லை. இப்போ ஜூன் 9 எங்களுக்கு மீட்டிங் போட்டு சொன்னதுனால தான் நாங்கள் நேற்று பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு போனோம். இல்லை சார், நாங்கள் வருஷம் ஒரு தடவை தான் நாங்கள் பண்ணுறோம். நம்ம வந்து இல்லை நாங்கள் வந்து போஸ்டரோ ஸ்டிக்கரோ பட்டாசோ எதுவுமே வைக்கல. ஸ்கூல் கிட்ட பிள்ளைங்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே நாங்கள் வந்து விளம்பரமோ எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட 28 வருஷம் நாங்கள் மண்டபத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம், வருஷம் பண்ணுறதா இல்லை. இது கவர்மெண்ட் வந்து சொல்ல நானும் விளையாண்டு அது ஆர்டரு ஈஸ்டோட ஆர்டரே அப்படித்தான். அண்ணன் சூர்யா அண்ணாவோட 51வது பிறந்தநாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் செங்கோட்டைப்பாளையம் ஸ்கூலில் ஒரு 200 குழந்தைகள் கொடுக்குறாங்க. பள்ளி கிட்டு கொண்டு வந்தோம். இந்த கவர்மெண்ட் கொடுக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க. நேற்று பர்மிஷன் வாங்கலான்னு போய் டீச்சர்ஸ் கேட்டோம், பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கொண்டு வந்து கேட்குறோம், கொடுக்கூடாதுங்கிறாங்க. காரணம் கேட்டால் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஒன்றும் சொல்ல, இந்த புது கவர்மெண்ட் இப்படி பண்ணுதுங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. முதலமைச்சர் விஜய் தான் வந்து இதுக்கு என்னென்னு பார்த்து விட சொல்றதுக்கு. தேவையில்லாமல் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிருந்தீங்கன்னா நற்புணிக்கும் திடீர்னு மக்களைக்குமே எங்கள் அண்ணன் மாற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் மொதல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள வந்தீங்க, ஒரு நடிகனை பார்த்து கவர்மெண்ட்டே பயப்படுது. திரும்பி இன்னைக்கு சூர்யானை சொல்கிறது அந்த வார்த்தை சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நடிகனை பார்த்து கவர்மெண்ட் பயப்படுதா இல்லைன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திரும்பி. நகர தலைமை செயலாளர் முனிராஜ், நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைமையிலேருந்து மாவட்ட தலைவர் மாரிமுத்து பேசுகிறேங்க. இது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா பிறந்த நாளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் நம்ம வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வருஷம் நம்ம வந்து ரத்த தான முகாமில் வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து அன்னதானம் வந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா எந்த வருஷமும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், எந்த வருஷமும் இது வரைக்கும் தடையை சொன்னதில்லை. இந்த புது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது தடை பண்ணுறாங்க. இது ஏன் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவி கொடுக்குறதுல எந்த விதத்தில் தப்பு இருக்குது, இதை ஏன் தடை பண்ணுறாங்க? இது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தெரியுது. இல்லை, இது நம்ம அரசியல் சார்ந்தது இல்லையே. நம்ம வந்து சூர்யா பேரில் நற்பணி இயக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது இன்னைக்கு நேற்று நம்ம பண்ணலைங்க, இது 28 வருஷம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ரத்த தான முகாமிலேருந்து அனாதாசிரமத்தில் அன்னதானத்துலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவியிலிருந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் கிட்ட வந்து ஒரு 200 பேருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம். இது ஒரு பெருத்த ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்குங்க. மாரிமுத்துங்க, மாவட்ட தலைவர். அண்ணன் சூர்யா அவர்களின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்குறதுக்கு நாங்கள் வந்து அண்ணன் மாவட்ட தலைவர் மாரிமுத்து தலைமையில் வந்து 28 வருஷமாக செஞ்சிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து கொடுக்கூடாதுன்னு ஒத்து இருக்குன்னு சொல்லி தடுக்கிறாங்க ஸ்கூலில். நாங்கள் ஏழை மாணவ மாணவிகள் படிக்கிறதுக்கு தான் இது செய்கிறோம், அதுக்கே இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சர் மாதிரி ரீல்ஸில் எதுவும் போடல, போய் எங்கேயுமே நலத்திட்டத்தையே தடுத்தாங்கன்னா இதை எப்படிங்க? இவர் முதல் இப்படி தான் ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தார். இதை தடுத்தாங்கன்னா இது வந்து மறுக்கா வந்து அண்ணன் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதனால் வந்து ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு வழிவகை செய்வோம் என்பது கேட்டுக்கொள்கிறேன்.